ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமிகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பദ്ധதியின் தந்தை மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எப்படி அட்சய வாஸ்து முறையை பயன்படுத்தி நம்முடைய வீட்டின் பெயிண்டிங் நிறத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ எப்படி நமக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் லக்னம் வளருது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வீடோட தன்மையும் இந்தந்த காலகட்டங்கள்லாம் மாறும். அப்போ அந்த மாறக்கூடிய வீடுக்கு நம்ம எப்படி பெயிண்டிங் வந்து ஒவ்வொரு பீரியடில் எல்லோரும் அடிப்பாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலர் அடிக்கலாம், சிலர் 5 வருஷம், சிலர் 2 வருஷம், இந்த கால அளவு பொறுத்து மாறும். இப்போ அடிக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துக்கு அது எப்படி சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து அடிக்கலாம். இப்போ வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமை யூஸ் பண்ணுவாங்க. யார் எந்த ரூமை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுடைய ஜாதகங்களுக்கும் தகுந்த மாதிரி அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். சிலர் வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குன்றதுக்காக அந்த கலர் ஷீட்ஸ் ஒட்டுவாங்க. அப்போ அது என்ன கலர் ஷீட் ஒட்டலாம், எந்த இடத்துல எப்படி பண்ணலான்றது நம்ம சொல்லலாம். இல்லை சிலர் இன்னுக்குமே அதுவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கணும். சிலர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் என்ன கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக இப்போ வந்து ஏஎல்பி மேஷம் ஒரு ஜாதகர் பயணிக்கிறாரு அப்படின்னா அவர் வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம பயணிக்கும் போது என்னென்ன நிறங்கள் யூஸ் பண்ணணும், என்னென்ன நிறங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் இருக்குது. நமக்கு அது தெரியாமல் சிலதை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து அந்த நிகழ்வை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படின்ற தன்மைகள் அட்சய வாஸ்து வச்சு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இதே போல் உங்களுக்கும் வந்து அட்சய வாஸ்து முறையை பயன்படுத்தி வீட்டின் நிறங்களை எப்படி அடிக்கணும், இல்லை அட்சய வாஸ்து முறையை பயன்படுத்தி எப்படி வாஸ்து படி நம்ம வீடு கட்டணும், என்னென்ன மாற்றங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.